to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய க்ளீனிங் வீடியோ பத்தி பார்க்க போறோம். அந்த க்ளீனிங் வீடியோலயே மெயினா பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல இருக்கக்கூடிய உப்பு கரையை போக்கக்கூடிய லிக்விட் பத்தி பார்க்க போறோம். அந்த ஒரு லிக்விட் போது நம்ம ரொம்ப ஈஸியா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய உப்பு கரைகளை ரொம்ப சுலபமா நீக்கிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா வொர்க் அவுட் ஆகிறதுனால நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இங்க ஷேர் பண்ணிருக்கேன். அந்த லிக்விட் பாத்தீங்கன்னா எர்த் மஸ்க் லிக்விட். இந்த மஸ்க் லிக்விட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதுல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த லிக்விட் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில டைல்யூட் பண்ணி யூஸ் பண்றதுனால ஹெவி ஸ்டெயின் நார்மல் ஸ்டெயினா இருந்ததுன்னா எந்த அளவுல எந்த ரேஷியோல அதுல எவ்வளவு ml க்கு எவ்வளவு தண்ணி கலந்து நம்ம யூஸ் பண்ணனும்ன்றது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதுல கொடுத்திருக்காங்க. அதப்படி நம்ம ஃபாலோ பண்ணாவே நல்ல வொர்க் அவுட் ஆகுது. நான் உங்களுக்கு இந்த வீடியோல குட்டி போர்ஷனை நான் இந்த லிக்விட் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம்னு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மஸ்க் லிக்விட் எடுத்துக்கலாம். 10 ml அளவு இருக்கக்கூடிய லிக்விடை 1 லிட்டர் பாக்ஸ் டப்பால நான் இன்னைக்கு சேர்க்கிறேன். இப்போ அந்த லிக்விடை 1 லிட்டர் அளவு இருக்கக்கூடிய டப்பால சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ப்ரெஷராக இருக்கக்கூடிய டேப் கடையில் இதை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நல்ல நுர மாதிரி பொங்கி வரும். பாருங்க நல்லா நுரையா வரும். அவ்வளோதான் லிக்விட் ரெடி. இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஏரியா தான் நம்ம இன்னைக்கு வாஷ் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ உப்பு படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மஸ்க் லிக்விட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போக்கிடும். அதுக்கப்புறமா தான் அதில் இருக்கக்கூடிய உப்பு கரையை அந்த HSR லிக்விட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் தெளிச்சு விட்டுறலாம். எந்த ஏரியாவில் நம்ம வாஷ் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாக இந்த மஸ்க் லிக்விட் நம்ம டைல்யூட் பண்ணோம் இல்லையா அதை ஃபுல்லாக தெளிச்சுட்டு நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறதுனால ஓகே. நான் வந்து இன்னைக்கு நார்மல் ப்ரஷ் வச்சு தான் தேய்ச்சிருக்கேன். எல்லா சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அது தண்ணி கூட கலந்து தேய்க்க பார்த்தீங்கன்னா அதில் நுர வர ஆரம்பிக்கும். அதுவே நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், ட்ரையாக இருக்காது. பாருங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டேன். அடுத்ததான் நான் உங்களுக்கு இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த லிக்விட் நம்ம யூஸ் பண்ணும்போது. அங்கே இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் போயிருக்கும். அடுத்ததான் நம்ம ஹீரோ HSR லிக்விட் யூஸ் பண்ணலாம். இந்த லிக்விட் வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க நான் அந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும் போதே நல்லா பொங்கி வருது. ஆனால் நம்ம ஆசிட் மாதிரி பொங்குது, ஆனால் நமக்கு நெடி எதுவும் ஏறாது. அப்ளை பண்ணோடனே நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லிக்விட் யூஸ் பண்ணும்போது எல்லாமே நீங்க கண்டிப்பா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த லிக்விடோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கரை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ரியாக்ட் ஆகி அது பொங்க ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா அது எதுவுமே ரியாக்ஷன் நடக்காது. இப்போ பாருங்க நான் தேய்ச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த டைல்ஸ்ல வந்து உப்பு கரை இருக்கு. அந்த இடம் மட்டும் ரியாக்ட் ஆகி பொங்க ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ பாருங்க அந்த குட்டி போர்ஷன் அந்த ஒரு டைல் அளவுக்கு மட்டும் நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சிருக்கேன். எல்லா இடமுமே தேய்ச்சாச்சு. 2 டைம் அந்த லிக்விட் நம்ம அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டோம். இப்போ 3rd டைம் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அங்கே உப்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த மாதிரி பொங்கி வரும், ரியாக்ஷன் நடக்கும். உப்பு இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது. இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க அந்த இடத்துல உப்பு இல்லை. அதுவே அந்த லிக்விடை பக்கத்து டைல்ஸில் தேய்க்கும் போது பாருங்க பொங்கி வருது, உப்பு இருக்கு. நம்ம அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணனும் அவசியம் இல்லை. அப்ளை பண்ண உடனே நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மஸ்க் லிக்விட் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமில் இருக்கக்கூடிய டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப் போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல க்ளீன் ஆகி வந்துடுது. அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு வந்துடுது. புது டேப் மாதிரி வந்துடுது. அதே மாதிரி தான் இந்த ஹெச்எஸ்ஆர் லிக்விடும் பார்த்தீங்கன்னா நம்ம டைலில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வாங்கி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போட்ட புது டைல் மாதிரி ஆகிடும் பாருங்கள். பாருங்கள், எல்லா இடமும் தேய்ச்சதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து நம்ம தேய்க்கவே இல்லை. பாருங்கள், இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம தேய்ச்சிருக்கோம். அது மட்டும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். பக்கத்தில் உள்ள ஏரியா தேய்க்கலை. அங்கே வந்து உப்பு கரை அப்படியே தெரியுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டாக லிக்விட் ஊற்றி காமிக்கிறோம் பாருங்கள். எதுவுமே ரியாக்ட் ஆகலை. ஸோ அந்த இடம் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ரெண்டு லிக்விடில் மஸ்க் லிக்விட் பார்த்திங்க அப்படின்னா ஆல் பர்பஸ் லிக்விட்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஸ்டெயின் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம அந்த ரேஷியோவில் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்ஆர் லிக்விட். அந்த ஹெச்எஸ்ஆர் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவல். மெயினாக அது வந்து டைல்ஸில் இருக்கக்கூடிய உப்பு கரையை போக்கிடும். மஸ்க் லிக்விட் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைல்ஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போக்கிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் ஈஸியாக வந்து இந்த ஹெச்எஸ்ஆர் லிக்விட் மூலிமா நம்ம எடுத்துடலாம். இந்த லிக்விடோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் மஸ்க் லிக்விடோட காஸ்ட்டு 250 rupees. கூடவே அந்த ஹெச்எஸ்ஆர் லிக்விட் எவ்வளோ ரேட் வருது பார்த்தீங்கன்னா 100 rupees வருது 1 liter. அந்த ஹெச்எஸ்ஆர் லிக்விட் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெலாம் போட்டுட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும். அதனால் அது வந்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டைல்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மெயினாக நம்ம பாத்ரூமில் டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணால் நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிக்விட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா பின்னாடி வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் ட்ரை பண்ணோடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அதுதான் உங்களுக்கு நான் இங்கே வீடியோவாக காமிச்சிருக்கேன். நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க உடனே அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளோட நம்பரையும் அந்த கடைகளோட அட்ரஸையும் அவங்க நமக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. நம்ம லொக்காலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளோட அட்ரஸையும் அவங்க கொடுத்துட்றாங்க. நமக்கு எது ரொம்ப பக்கத்தில் இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம லிக்விட் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த லிக்விடை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணுன்ற யூடியூப் லிங்க் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மல்டிபர்பஸ் கிளீனிங் லிக்விட் எப்படி யூஸ் பண்ணணும், ஹெச்எஸ்ஆர் லிக்விட் எப்படி யூஸ் பண்ணணும், செராமிக் வாஷ் பேஷனுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு அந்த லிங்க் அனுப்பிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணும்போது டவுட் இருந்தாலும் நம்ம அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்மளோட ஸ்டெயின்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு எப்படி நம்ம அந்த ஸ்டெயின்ஸ் போக்குறதுக்கு நம்ம அந்த லிக்விடை யூஸ் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவங்க சென்ட் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இந்த லிக்விட் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.